வணக்கம் நண்பர்களே. ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சர் ஆகிறார். தனக்கு பெரும்பான்மை இருக்கிறதா சொல்கிற கடிதத்தை அவர் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாரு. அநேகமா நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவார். நாம் இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. நாளை முதலமைச்சராக வாய்ப்புகள் பிரகாசம். தமிழகத்திற்கு புதிய முதலமைச்சர் கிடைத்து விட்டார். ஆனா இதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சுல. முதல் தடவை போனாரு, இந்த நம்பர்லாம் பார்த்தாதுங்கன்னு ஆளுநர் அனுப்பி வச்சிட்டார். அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டார் ஆளுநர். சரி, பதவி ஏற்க விடாவ ஏற்பாடு பண்ணதான் கூப்பிடுறாருன்னு பார்த்தா இந்த நம்பர்லாம் முடியாது, இதை வச்சுட்டு ஆட்சி செய்ய முடியுமா, போயிட்டு 118 கொண்டாங்கன்றார். அதுக்குள்ள பாருங்க பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்னன்னா இப்போ அவரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வைங்க, ஆகக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. முக்கியமா திமுக அண்ணா திமுக என்ன இருந்தது, எந்த தேர்தல் வந்துவிடக்கூடாதுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு. தாவேக்கா ஆட்சி அமைக்க இடையூறாக இருக்க மாட்டோம்னு சொன்னாரு. ஆனா என்னன்னா, தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா இறக்குறது கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம தாவேக்கால ஆட்சி அமைக்க முடியல, திமுகவுல முடியல, அண்ணா திமுக முடியல. 6 மாசம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். அதுக்கப்புறம் மக்கள் விஜயம் மறந்துடுவாங்க, மறுபடியும் திமுகவை நினைச்சுப்பாங்க, அப்புறம் அண்ணா திமுக நினைச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. அப்போ மறுபடியும் ஒரு தேர்தல் வந்தா கொஞ்சம் பெரும்பான்மை பெற முடியுமான்னு நினைச்சாங்க. அதுக்கு நடுவுல திமுக அண்ணா திமுக கூட்டணி பேச்சு வேற இருந்தது. ஆனா அது எல்லாமே தவிடுபடியாச்சு. அதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணது யாருன்னு சொல்லப்படுது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. அவர் தான் விசிகா தலைவர்கிட்ட பேசினாரு. விசிகா தலைவர் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும் போது, நாங்க என்னங்க சொல்லணும், நாளை காலை சொல்கிறோம், ஈவினிங் எல்லாம் நாங்க ஆன்லைன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு சொல்லுவோம்னு சொன்னாரு. அதுக்குள்ள சிபிஐ சிபிஎம் எல்லாம் நேற்று இருந்து பேசுறாங்க, இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசிட்டே இருந்தாங்க. என்னதான் பேசியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் திமுக அணியிலே இருந்துட்டாங்க, வேற எங்க போறதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா தாவேக்கா தலைவருக்கு பெரும்பான்மை கிடைக்கலங்கும் போது என்னது ஆயிருமோ. இவங்க வழக்கமா சொல்றது என்னன்னா, கொல்லைப்புறம் வழியாக பிஜேபி ஆட்சிக்கு வந்து விடுவோங்கிறதுக்காகத்தான் செஞ்சோம். விசிகா வரும் எதிர்பார்த்த சமயத்துல கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல தான் IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்துரும்னு தெரிஞ்சது, வந்துருச்சு. கடைசி வரைக்கும் என்ன சொன்னாரு தெரியுமா இந்திய யூனியன் முஸ்லீம் தலைவர் காதர் மொய்தீன், நாங்கள் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருந்தோம், நாளையும் இருப்போம் அப்படின்னார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாசம் பற்றோட இருந்தாருங்க. கடைசியில் பார்த்தா 2 உறுப்பினர்கள் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அவர் கடிதம் கொடுத்த போது உண்மையா 118 இருந்ததுக்கு அவங்களும் முக்கியமான காரணம். இனி போக போக பார்த்தா யார் யாரோ வருவாங்கிறது தெரியுதுங்க. யார் வருவாங்கன்னு தெரியல. முக்கியமாக பாமக கூட வரலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்நியார் பிரேமலதா அவங்களும் வருவாங்க மாதிரி சொல்றாங்க. அமமுகவுடைய ஒரு உறுப்பினர் வந்துருவாங்கிற மாதிரி தெரியுது. டிடிவி தினகரன் இல்லைன்னு சொன்னாலும் கூட அவரு ஒரு உறுப்பினர் தானே, இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆக மாட்டாரு. இப்படி பார்க்க போனா ஆதரவு தரவு விரிவு மாதிரி தெரியுதுங்க. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நல்ல தலைவர்கள் 2 பேருமே ரொம்ப அருமையான தலைவர்கள். திரு வீரபாண்டியன், திரு சண்முகம் நல்ல தலைவர்கள், ரொம்ப அடிமட்டத்திலிருந்து மேலே வந்த உழைக்கும் தலைவர்கள். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தாவேக்கா ஆட்சி அமைக்க நாங்க ஆதரவு தர்றோம், ஆனா திமுக கூட்டணியில் இருப்போம். என்னங்க இது முடியுமாங்க? நீங்க வர்றேன்னு சொன்னா கூட திமுக ஏத்துக்காதே. ஆட்சிக்கு வந்தது யாரு? அவங்களுடைய எதிர்கட்சி, வரவே மாட்டாருன்னு நினைச்சவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா புதிய கட்சி, வருகின்ற கட்சி, இன்னொரு கட்சி அப்படி சொல்லுவாங்க. விஜய், தாவேக்கா அப்படி சொல்லவே மாட்டாங்க. இப்ப முதலமைச்சரான என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, சொல்லிதான் ஆனும். திமுக ஒருவேளை சரியாக விஜய் பேரை சொல்லி தாவேக்கா பேரை சொல்லி மக்களிடம் சென்றிருந்தால் அவங்க மதிக்கிறாங்க நினைச்சு இவங்களையும் மக்கள் மதிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டு கூட வந்திருக்கலாம். ரொம்ப ஒரு கடுமையான ஒரு போட்டி இருந்திருக்கும், யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு. அதெல்லாம் சொல்லாம அவர் பேரே எடுக்காம மக்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க. விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. எத்தனை அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் வந்த அரசியல் விமர்சகர்கள் எத்தனை பேர், எத்தனை பத்திரிகையாளர்கள் கடைசி வரைக்கும் விஜய் பேரை சொல்லல, தாவேக்கா பேரை சொல்லல, சொன்னாங்க அப்படின்னா இழிவா பேசினாங்க. அவர் விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னா சொன்னாங்க. ஆனா மக்கள் அப்படி நினைக்கல. இல்ல, மக்களாகி நீங்கள் என்ன நினைச்சீங்க அப்படின்னா, எப்பவுமே இது ஜனநாயகம், மக்களுடைய விருப்பம் என்னவோ அதுதான் அதிகாரத்திற்கு வர முடியும். அது யாராக இருந்தார். அதிமுக வந்திருக்கு, திமுக வந்திருக்கு, எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றி பெற்று வந்தார், ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றி பெற்று வந்தார். அவர்கள் காலத்திலே, ஜெயலலிதா காலத்திலே திமுக மகத்தான வெற்றி பெற்று வந்தது. மக்களுடைய விருப்பம் தானே ஆட்சிக்கு யார் வரணுங்கிறத பிரதிபலிக்குது. அந்த மாதிரி விஜய் வரணும் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா 108ஓட சீட்டு நின்று போச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய அவர் பிரச்சாரம் பண்ணியிருந்தா 120 வந்திருக்கலாம். இதுவரைக்கும் முதலமைச்சர் ஆகியிருப்பார். இருந்தாலும் மக்களிடம் ஒரு எல்லை இருக்கிறது, மக்களிடம் ஒரு ஸ்கேல் இருக்கிறது, அவங்க பார்த்து வச்சிருக்காங்க. இந்த நிலைமைதான் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆயிடுவாரு. நிச்சயமாக வர அழைப்பு வந்துவிடும் என்று நம்பலாம்.
இந்த சூழல் என்பது என்ன அப்படின்னா, ஒருவேளை அவரால் ஆக முடியவில்லை என்று ஆகி இருந்தால், ஒருவேளை அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் இருந்தால் ஒரு குழப்பம் வரும். அதில் அதிமுக திமுக இணைந்து அமைக்கலாமாங்கிற எண்ணம் வந்தது. முக்கியமாக இது போன்ற எண்ணங்கள் திமுகவில் இருக்கின்ற இளைய தலைவர்களுக்கு வந்ததா சொல்றாங்க. இளைய தலைவர்களுக்கு வந்ததா சொல்றாங்க. அந்த பக்கம் பார்க்கணும்னா எடப்பாடிக்கே வந்ததா சொல்றாங்க, இங்க உதயநிதிக்கு வந்ததா சொல்றாங்க. ஆனா இது மாதிரி இருக்கலாமா? அண்ணா திமுகவை ஆட்சியில் அமர்த்தலாமா, திமுகவை அமர்த்தலாமா? அண்ணா திமுகவை இதுல என்ன ஆகல, ரெண்டு கட்சிகளும் காணாமல் போயிடும். ரெண்டு கட்சிகளும் ஒரு கூட்டு அமைஞ்சிருந்தா வேட்டா தான் போயிருக்கும். இது ரெண்டு கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முக்கியமா திமுகவுடைய மூத்த தலைவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் விசிகா இவங்க 6 பேர் இல்லாம ரெண்டு பக்கம் ஆட்சி அமைக்க முடியாதுங்க. இவங்க 6 பேர்னா இந்த ரெண்டு கட்சிகளுடைய 6 ரெண்டு உறுப்பினர்கள் 6 பேர், அதான் 6 பேர் சொன்னேன். அந்த 6 உறுப்பினர்கள் எல்லாமே ரெண்டு கட்சிகளுமே ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆளுநர் விஜயத்தான் நடக்கணும் அப்படின்னு. இதனால இவர்கள் தான் இந்த சூழ்நிலையை மாற்றினார்கள் தாராளமா சொல்லலாம். இந்த 6 உறுப்பினர்கள் சிபிஐ சிபிஎம் விசிகா இந்த 6 உறுப்பினர்கள், இவங்களுக்கு ஆளுக்கு 2 உறுப்பினர் இருக்காங்க. இதுல என்னன்னா, இவங்க நினைத்திருந்தால் மாற்றமாக இருந்திருக்கும். ஆனா அங்கே பாமக இருக்கிறாங்க, பாஜக காரர் சொல்லிட்டாரு, பாஜக சார்பா சொல்லிட்டாங்க யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு. ஒரு உறுப்பினருங்க அவருக்காக சொல்லிட்டாங்க யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு. இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. இது எல்லாத்தையும் மாற்றி இந்த ஒரு சூழல் வந்திருக்கு. விஜய் முதலமைச்சர் ஆவதற்கான சூழ்நிலை வந்து விட்டது. இதை தடுக்கத்தான் நினைத்தார்கள், எல்லாரும் நினைத்தாங்க. வெளிப்படையா சொல்லாட்டி கூட இது தடுக்கப்பட்டு விடாதா அப்படின்னு நினைச்சாங்க. அந்த உணர்வுகள் அந்த நிலைகளுமே தகர்க்கப்பட்டிருக்கு. விஜய் ரொம்ப கூல் பர்சன், நிறைய பேச மாட்டாரு. ஏங்க ஆளுநர் எதிர்த்து எதுவுமே பேசலை அப்படின்னு நல்லா உஸ்பேத்தி விடுறாங்க. என்னதான் இருந்தாலும் கூட அதெல்லாம் பேச மாட்டாரு. சைலண்டாவே எதையும் சாதிக்கணும்னு நினைக்கின்ற ஒரு தலைவர். அது போய் ஆளுநர் சந்தித்து விட்டு வந்து சிபிஐ ஆபீஸ் சிபிஎம் ஆபீஸ்க்கு போய் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த காடர் மத்தியில ரொம்ப பெருசா போகும். ஏன்னா நன்றி தெரிவிப்பதற்கு ஒரு முன்னால எந்த தலைவர்கள் அந்த அலுவலகத்தெல்லாம் வந்ததா தெரியல. எனக்கு தெரிஞ்ச முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாமே சிபிஎம் ஆதரவு கொடுத்தாங்கிறதுக்காக நேர்ல போய் நன்றி தெரிவிச்சதா எனக்கு தெரியல. தவறா இருந்தா யாராவது திருத்துங்க. விஜய் போனது மக்களிடையும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா என்னன்னா, மிகப்பெரிய சேலஞ்சு நாளிலிருந்து செம்ம வேலையா இருக்க போதுங்க. ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் அவருக்கே நினைவு இருக்குமான்னு தெரியல. அவ்வளவு வாக்குறுதி. இதுக்கெல்லாம் நிறைய பணம் வேண்டும். எப்படி அதெல்லாம் கொண்டு வர போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இருந்தாலும் பொதுவாக ஒரு அரசு நடத்துவதில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு அரசியல் கட்சிகள் கிட்ட, பல்வேறு அரசு கிட்ட ஊழல் கொஞ்சம் இருக்கும், நிறையவே இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி விட்டாவே கணிசமான நிதி அரசுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் திட்டமிட்டு செய்வாருங்கிறது தெரியல. ஏன்னா அவர் கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேரு கொஞ்சம் பழைய ஆளுங்களும் இருக்காங்க. பழைய ஆளுகளுக்கு கொஞ்சம் பழைய மாதிரி இருக்கத்தான் விருப்பமா இருக்கும். அதெல்லாம் உடைக்க முடியுதா அப்படிங்கிறது நிச்சயமா மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இளம் மனங்கள், இளைஞர்கள் நிறைய பேர் வாக்களிச்சாங்க. அதே மாதிரி யங் அட் ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, வயதானவர்களாக இருந்தாலும் இளைஞராக இருப்பவர்கள் அது எல்லாமே வாக்களிச்சிருக்காங்க. ஒரு நல்லாட்சி வரணுங்கிற எதிர்பார்க்கிறாங்க. நல்லாட்சி அவர் கொடுப்பாருங்கிறது நம்பலாம். அவர் வருவதற்கு தடை செய்ய, இடையூறு செய்ய நிறைய கட்சிகள் இருந்தாங்க. திமுக சொல்லிச்சு தாவேகா ஆட்சி அமைப்பதில் இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்னு. இருந்தாலும் கூட பின்னால இந்த கூட்டணி கட்சிகள்லாம் போகாமல் இருப்பதற்கு திமுக தலைமை நிறைய முயற்சி பண்ணாங்க. விசிகாவுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இடதுசாரிகள் கட்சிகளுக்கு போன் பண்ணி சொன்னாங்க நல்ல முடிவை எடுங்க அப்படின்னு. ஆனால் ஒரு ஆட்சி அமைய வேண்டும், நல்லாட்சி அமைய வேண்டும், ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும் அப்படி இவங்க விரும்பினதுனால விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக மாறிவிட்டது. திமுக அண்ணா திமுக என்று 2 துருவங்கள் இருந்த சூழலிலே 3வது துருவம் வந்துவிட்டது. இந்த 2 துருவங்களும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் தமிழக அரசியலுக்கு நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.